சங்கீதம் தாவீது எழுதின பாடல்கள். So this psalms is all the psalms are the songs that written by David. அந்த தாவீது ராஜா அவன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். So the King David writes these psalms. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அவன் பயங்கரமான பிரச்சனைக்குள்ள பல போர்களை சந்திக்கிறான், பல எதிரிகளை சந்திக்கிறான். So he faces a lot of wars and enemies and many troubles in many places. அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய போராட்டமான வாழ்க்கைக்குள்ள போறான். So he goes into a phase of trials and tribulations. இந்த முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது அவனுடைய உள்ளத்தை அங்க அவனுடைய கண்டிஷனை அங்க சொல்வான். So when you read the first few verses, it says about the condition of his heart. அவன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான் என்று சொல்வான். In what state he is, he states that there. And ஃபைனலா அவன் ஒரு தன்னை கடைசியில சொல்லும்போது அவன் ஒரு அறிக்கை பண்ணுவான். அவன் எப்படி அந்த தெரிவுக்குள்ள வருகிறான் என்பதை ஒரு அறிக்கை மூலமா சொல்லுவான். So in the final verses he just tells how he actually gets strength from the Lord and renews his energy. அந்த சில வார்த்தையின் மூலமா தன்னை அவன் தெரிவுபடுத்திக் கொள்வான். So from the verses and all he actually strengthens himself. முதல்ல வாசிக்கிறோம் அவன் ரொம்ப சஞ்சலம் நித்தமும் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இரண்டாவது வசனம். So he says here, how long shall I take counsel from in my soul, having sorrow in my heart daily. மூணாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா நான் செத்துடுவோம்னா எனக்கு பயமா இருக்குன்றான். Then he says, I'm scared that I will die. என்னுடைய நாலாவது வருஷத்துல என்னுடைய பகைஞன் என்னுடைய எதிராளி என்னை மேற்கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். And in the fourth verse he says, I'm scared that my enemy will prevail against me. அஞ்சாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு திடமான ஒரு அறிக்கை பண்ணுகிறான். But in the fifth verse you see his mood, his mind is changed and he's very strong in the Lord. என்ன சொல்றான், எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. So he says whatever may be the condition, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். He says, I have trusted in thy mercy. உம்முடைய ரட்சிப்பினால் இருதயம் கலிகூரும். My heart shall rejoice in thy salvation. எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும். So he says, whatever may be the situations, whatever may be the problems, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், whatever may be the circumstances, கடைசில என்னுடைய ஸ்டாண்ட் எங்க, நான் கிருபையின் மேல நம்பிக்கையா இருப்பேன். So he says finally, I trust in your mercy. உம்முடைய ரட்சிப்பினால் இருதயம் கலிகூரும். And he says, my heart rejoices in your salvation. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் சூழ்நிலை இருக்குது. So in our life we see like there are a lot of troubles and problems. மனுஷ மூளையில மனுஷனுடைய சிந்தனையினால அவைகளெல்லாம் தீர்க்க முடியாது. So in our human mind, whatever we plan and we do, we can't solve everything. அதனால பல குழப்பத்துக்குள்ள போகிறோம். So we go into a lot of confusion. ஆனா நம்ம ஆண்டவரை கடவுளை ட்ரஸ்ட் பண்ணும்போது நம்ம நம்பும்போது, but when we put our trust in the Lord, நமக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். God releases us from that situation. உம்முடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So he says thy mercy there. கிருபைனா கிரீக் வேர்ட்ல கரிஸ். So mercy actually means in Greek karish. கரிஸ்னா இது பரலோக உதவி. So it means it's a help from heaven. ஆண்டவர் செய்கிற உதவி. It's a help from God. இது சில மொழிபெயர்ப்பு போது steadfast love அப்படினு போட்டுருக்கு. So in some other versions it says steadfast love instead of mercy. Steadfast loveனா உறுதியான அன்பு. So steadfast love is something which doesn't waver or something, it's very strong. இன்னும் சில versions is unfailing love. So it says unfailing love also in some versions. இந்த உலகத்துல பார்க்குற அன்பெல்லாம் ஒரு மாதிரி குழப்பமான அன்பு தான், ஒரு நாள் ஃபெயில் ஆகிடும். So the love we see in this world is not like you never say it's an unfailing love. Sometimes it may fail. உறுதியான அன்புன்னு ஒண்ணு கிடையாது. There's nothing like steadfast love in this world. மனுஷனுடைய அன்பு உறுதியானது கிடையாது. Human love is never steadfast. இது சரியா இருக்குல்ல, அது சரியா இருக்கும். So it all has conditions, like if until this is right, his love will be right. இந்த பிரச்சனை இல்லாத வரையும் சரியா போகும். So until there is no problems, everything goes smooth, everything is right. அப்புறம் அன்பு ஃபெயில் ஆயிடும். But when problems come, the love fails. ஒருத்தர் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். So one guy proposed to a girl. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அதுக்கு 2 நாள் கழிச்சு ஒரு கொரியர் அனுப்பிச்சது. Girl sent a courier to the guy. அவன் வாங்கி பிரிச்சு பார்த்தான். When he opened it, அந்த பொண்ணோட அழகான போட்டோ, there was a beautiful photo of the girl. அது கீழே ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தது. There was something written in her handwriting. அவன் எழுதியிருந்தா இது மாதிரி, நான் காலையில் எழுந்திருக்கும் போது என் மனசு சாதாரண டப்னு துடிக்கும். So usually when I get up in the morning, my heart beats tup. இப்போ ஜான் துடிக்குது. But now it's beating John. என் லைஃப்ல நீதான். My life completely belongs to you. உன்னை எந்த உலகத்துல எந்த இதுவும் பிரிக்க முடியாது. No one in this
world can separate us. என்ன நான் உன்னை எவர்லாஸ்டிங் லவ், என்னை வந்து எட்டர்னல் லவ் என்னது அப்படின்னு So ours is mine is going to be an eternal love for you. அவனுக்கு ஒரே சந்தோஷம். And he was very happy. கீழே பார்த்தா ஒரு நோட் பண்ணி இருந்தது. There was a note written down. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா it read like this: if anything happens, எனக்கு அஷ்யூர் பண்ண, assure me please இந்த போஸ்ட் எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லு that you will send me back this post. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி எல்லாம் ரைட்டு, ஆனால் அங்கே ஒரு புல் ஸ்டாப், ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு. So when you see this story, everything is right, but there is a condition that something happens, this will stop. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு இல்லை. But God's love is not conditional. It's everlasting love. It's an everlasting love. எப்போ பார்த்தாலும் லவ் தான். There is love always with the Lord. போஸ்ட் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. There is no need to return the post. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருத்தன் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். So one man was admitted in the hospital because he was sick. அந்த நர்ஸ் வந்து அவனை ரொம்ப கவனிச்சான். The nurse actually took care of him so much. காலையில் வந்து அவன் சாப்பிட்டானா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானான்னு கேட்டான். So the nurse actually attended to him very carefully, like checking on his breakfast and everything. சரியான டேப்லெட் கொடுத்தா, ஒவ்வொன்றுத்திலும் ரொம்ப கேர் எடுத்தான். She gave the right tablets and took care of everything. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. And he was very happy about her. அங்க இருக்கிற அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஆளை கூப்பிட்டான். So he called a person from the office. இந்த நர்ஸ் இருக்காவ. And he said about the nurse. என்னுடைய இருதயத்தை அவ திருடிட்டா. He said she stole my heart. அவ்வளோ ஒரு என்னுடைய இருதயத்தை திருடிட்டான்னு சொன்னான். And he said he just went and complained like she stole my heart. அதை போய் நான் டாக்டர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா. So he said I'm going to go and complain to the doctor. அவன் சொன்னான், அந்த டாக்டர் இவளுக்கு மேல களவாணி, இவளுக்கு மேல அவன் திருட்டு பையன், முந்தானத்தாயும் அவன் கிட்னியை திருடினான். So they said the doctor is a greater thief. Day first only he stole your kidney. He said. எல்லாம் களவாணி பசங்க தான். So everybody are thieves and robbers. அவருக்கு கரிஷ்மா. இந்த ரோமர் 5 நான் முடிச்சிடுறேன், பேசிட்டே போவேன். ரோமர் 5:2 சொல்றது, நாம் இதன் மூலமா கிருபையின் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். So in Romans 5:2 it says we have got the grace to enter into His mercy. கிருபைனா என்னன்னா பரலோகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு உதவி. So what is grace? It's a help that we receive from God. உனக்கு கிடைக்கிற ஃபேவர். That the favor God bestows upon us. தகுதி இல்லாத உனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அன்பு. So God gives us, we are worthless to receive His grace. அப்போ ஆண்டவர் பாருங்க, தகுதி இல்லாத உனக்கு ஒரு அன்பு செலுத்தியிருக்கிறார். So God has given you His grace, we who are unworthy. இந்த ரோமர் 5:2 போடுது, இதன் மூலமா கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். So Romans 5:2 it says we have received the grace to enter into His mercy. அது என்ன பண்ணுது? அவருக்குள். So in Him. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால கிருபை என்கிற ஒரு பெரிய ஒரு கரிஷ்மாக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். So through Jesus Christ we enter into a grace which is called charisma. We enter into that. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிருபை ஃபுல்லா அடங்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ள உள்ள போயிடும். So we enter into Jesus Christ who is full of grace. நம்ம என்டர் ஆயிட்டோம். We have already entered. எல்லா உதவியும் அங்க கிடைக்கும். We can receive all favors there. ஜீசஸ் மேல வைக்கிற அந்த அவர் மேல அன்பு வைக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா அன்பும் கரிஷ்மாவும் உங்களுக்கு கிடைக்கும். So when you trust Jesus, we receive all these favors, this charisma and everything, grace. நம்ம அந்த கரிஷ்மாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். So we enter into that. அவர்தான் கரிஷ்மா. So he is the grace. உனக்கு உடம்பு சரியில்லை, அவர் சொல்றாரு என்னுடைய காயங்களால் சுகமானீர்கள் சொல்லிட்டார். So when we are sick, he says by my stripes you are healed. நம்ம ஒன்றும் இல்லாத டைம்ல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அவருடைய மகிமையினால எல்லாத்தையும் நிறைவாக்குகிறார். So when we don't have anything, by His grace He provides us with everything. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கிறிஸ்து மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். So God Father gives us everything through Son Jesus Christ. ஒரு பெரிய கிருபை என்கிற ஒரு பெரிய உலகத்துக்குள்ள நீங்க என்டர் ஆயிடுறீங்க. You enter into a world full of grace. அவரால் இல்லாத கிருபையே கிடையாது, அவ்வளவு உதவிகளை அவர் செய்கிறார். So there's nothing there without grace there. அதை நினைச்சு தான் தாவீது சொல்றான், நான் களி கூறுவேன். So that's why David says, I will rejoice. ஏன்னா எனக்கு எல்லா உதவியும் கிடைக்கும். Because he will get all the favors from God. எல்லா அன்பும் கிடைக்கும். All the love he will receive. எல்லா அனுசரணையும் கிடைக்கும். All the care he will get. எல்லாம் எனக்கு கிடைக்கும். Everything I will get. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். So I don't have to fear anyone. எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டேன். I don't have to fear any situations. எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டேன். I will not fear anything. எனக்கு பரலோகத்திலிருந்து உதவி கிடைக்கும். Because I receive favor from the heaven. என் வாழ்வு பாதுகாப்பா இருக்கும். My life will
சந்தோஷம் இருக்கும். I have happiness in my lifetime. அலிகூறுவேன், ரிஜாய்ஸ். I will rejoice. அப்படின்னா ரொம்ப பீக் ஆஃப் அந்த ஹாப்பினஸ் உடைய பீக்கு நான் போவேன். So he says I will reach the peak of happiness because I'm in the Lord. அதனால நாமும் அப்படி கிருபைக்குள்ள போவோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். So let's also enter into his grace and receive his happiness.